இப்போ பயங்கர டாக் ஆஃப் த டவுன் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் தான். இந்த டீம்ல இவர் இருந்திருக்கலாம், இவர் போல அவர் இருந்திருக்கலாம். ரிங்கு சிங் எடுக்கல, ரிலாக்ஸ் சிங் எடுக்கல, டாக் சிங் எடுக்கல. 4 ஸ்பின்னர் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எடுத்து வைக்கிறாங்க ஃபேன்ஸ் சைடுல. ஒரு நடராஜனை உள்ள எடுத்துட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்திருக்கலாமே நீங்க. நட்ராஜன் தான் இப்ப லவ்லியா போடுறாரு. கலியில விட நட்ராஜ் டெஃபினட்டா ரிசர்வ். அதுல சந்தேகமே இல்லை. இந்த காம்பினேஷன் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுமா? உங்களோட கணிப்பு படி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும். இந்த மந்த் எண்டு நீங்க என்கிட்ட கேட்கும்போது நம்ம ரெண்டு பேரும் நடுவில் இந்த வேர்ல்ட் கப் பல படங்கள்ல டேலக்ஸ் இருக்கும். கவலையப்படாது. நடக்க முடியுமான்னு யோசிச்ச ஒருத்தர் ஓட ஆரம்பிச்சு 120 ஸ்குவாட் கீப்பிங்ல போட்டு திருப்பி கீழே விழுந்து 6 அடிச்சுங்கிறார் மைண்ட் லெக்லன்னா ஒரு இந்தியனுக்கான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா தெரியுது. டூபே வந்து டூபே சூரியகுமார் யாதவ் சேர்ந்தா வந்து ரணகலமா இருக்கும். சிராஜோட செலக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட தேர்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? சிராஜ் வந்து இப்ப நீங்க நினைக்கலாம், இப்போ வந்து ஐபிஎல் ஃபார்ம்ல இல்லைன்னு நினைக்கலாம். ஸ்ரீலங்காவை வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில 50 ஆளுக்கு ரொம்ப 6 வாட் வேலை இருக்காது அவரு. அதனால இப்போ யாருக்கு ஹேட் இல்லை? சிஎஸ்கே ஹேட் பண்றாங்க, தோனியே ஹேட் பண்றாங்க. வேர்ல்டு நம்பர் 1 இன்டர்நேஷனல் கேப்டன்ஸே ஒருத்தருக்கு ஹேட்லாம் இருக்குன்னா இப்போ உங்களோட பிளேயிங் லெவல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சார். பாக்ஸி அவர்களோட பிளேயிங் லெவல். குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ரெட் நோட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா பாஸ்கி சார் கூட இருக்க போகுது. வணக்கம் பாஸ்கி சார். வணக்கம் கௌதம் ஆஃப் ரெட் நோட். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கனெக்டிங் சார். ஸோ ஐபிஎல் கிரிக்கெட் ஒரு மாதிரி பரபரப்பாக போயிட்டு இருக்கு. T20 ஸ்குவாட் வேற அறிவிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு கருத்து இருக்கா சார் T20 ஸ்குவாடுக்கு? உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? T20 வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பஞ்ச் ஸ்டைலா உங்களுக்கு சொல்லணும்னா, கொதிக்க இருந்தா கரம் மசாலா, குழு இருந்தா தரம்சாலா. இப்பதான் பேசுவோம், கிரிக்கெட் பத்தி பேசுவோம். சமயா சொன்னீங்க சார் பஞ்சு. சார் இந்த ஐபிஎல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் சார்? ஐபிஎல் வந்து ஒரு மாதிரி நெக் டு நெக் போயின்னு இருக்கு. இந்த யூஸ்வலாவே டாப்ல ஆடுறவங்க திடீர்னு பாட்டம்ல வருவாங்க, பாட்டம்ல ஆடுறவங்க டாப்ல போவாங்க. அது பக்கம் இப்போ பயங்கர டாக் ஆஃப் த டவுன் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் தான். அதுக்கு வந்து இந்த டீம்ல இவர் இருந்திருக்கலாம், இவர் போல அவர் இருந்திருக்கலாம். ரிங்கு சிங் எடுக்கல, ரிலாக்ஸ் சிங் எடுக்கல, டாக் சிங் எடுக்கல அப்படின்னு ஒரே சண்டை போட்டுட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். 150 கோடி பாப்புலேஷன், 15 பேர் எடுக்கணும்னா 10 கோடிக்கு ஒருத்தர் எடுக்க முடியும். எவ்ரி 10 crores ஒருத்தர் தான் எடுக்க முடியும். இப்ப நீங்களும் நானுமே என்ன 11 இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம போட்டோம்னா டிஃபர் ஆகும் 2. அப்ப நம்ம எப்படி வந்து எல்லாருடைய ஒப்பீனியனையும் வந்து கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ செலெக்ஷன் கமிட்டின்னு ஒருத்தர் இருக்கும்போது அவங்க சொல்றது கேட்டுதான் ஆகணும். அண்ட் அவனும் பெருசா தப்பு பண்ண மாதிரி தெரியல பாஸ். இப்போ இந்த 15ல யாராவது நாட் ஃபிட்னு நீங்க சொன்னீங்கன்னா வேணா ஆர்கியூ பண்ணலாம். யார் யாரெல்லாம் வரணும்னு பேச ஆரம்பிச்சீங்கன்னா வந்து நம்ம சார் ஒருத்தர் வந்துட்டார் சார், நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸரு, பட் அவரோட பெட்டரா படிச்சவரெல்லாம் நிறைய ஒரு 5000 பேர் இருக்காங்க சார்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம அப்படி போக முடியாது, அந்த ஆர்குமெண்ட்ல போக முடியாது. கரெக்ட் சார், கரெக்ட் சார். சார் இப்போ என்னன்னா, இப்போ ஹார்திக் பாண்டியாக்கு பதிலாக நீங்கள் இவர் எடுத்திருக்கலாமே, ருத்ராஜ் எடுத்திருக்கலாமே, ரிங்கு சிங் எடுத்திருக்கலாமே, இல்லைனா லைக் இவர் எடுத்திருக்கலாமே, லைக் நடராஜன் எடுத்திருக்கலாமேங்கிற மாதிரி நிறைய நம்ம பார்க்க முடியுது. அதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்களா சார்? இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்து இருக்குங்களா? டாப் ப்ரையாரிட்டிஸ் என்னோட சொல்றேன். இல்லாத பட் ஐம் நாட் கிரிப்பிங். அஸ்வின் மோஸ்ட் பிரில்லியன்ட் bowler சொல்றேன் இந்தியாவில். அவருக்கு 500 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஒரு ஃபங்க்ஷன் கூட போயிட்டு பார்த்து வந்தேன். வேர்ல்ட் கப்ல ரைட் ஆர்ம் ஸ்பின்னரே ஆடாம ஒரு மேதாவி டீமா நம்ம ஆடணும். வேர்ல்டு T20 ஸ்குவாட் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்ம ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது பரம பயமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நேற்று மேட்ச் கூட சஞ்சு சாம்சன் டக் அவுட் ஆனது நம்மளால பார்க்க முடியுது. சகல் ஓவரில் 62 ரன். அதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா எல்லாருமே வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. எல்லாமே டக் அவுட் ஆகுறாங்க, 4 ரன்னுக்கு அவுட் ஆகுறாங்க. ஸோ இதே ஃபார்ம் T20ல தொடர்ந்துச்சு அப்படின்னா என்ன சார் நிலைமையாகும்? இல்ல அப்படி நம்ம யோசனை அப்படி நேற்று பார்த்தா நான் அஸ்வின்கே அமிச்சேன். பிரில்லியண்டான ஸ்பெண்ட் அமிச்சேன். அது தேங்க் பண்ணி அமிச்சிருக்காரு. அஸ்வின், நட்ராஜன் போட்ட யாத்ராஸ், அதுக்கப்புறம் வந்து புவனேஸ்வர் குமார் போட்ட போலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி கிளாஸா இருந்துச்சு. பட் அது நேத்தி மேட்ச். அதனால நம்ம வந்து இதை வச்சு வந்து வேர்ல்ட் கப்ல நம்ம எப்படி ஆடுவோம், டோட்டலி டெரைன் டிஃபரெண்ட். அங்க எப்படி பவுன்ஸ் வரும், ஹோல்ட் ஆகி வரும், எல்லாமே டோட்டலா டிஃபரெண்ட். எடுத்தாச்சு டீம், அதுக்கு மேலே நம்ம பேச பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நம்ம நேத்தியதை வச்சு பேச முடியாது. இப்போ ஆபிச்சுவரின்னு ஒரு காலம் வருது, அதுல ஒருத்தருடைய போட்டோ போட்டிருப்பாங்க, இறந்துட்டாரு. அவர் சிரிச்ச முகமா போட்டிருப்பாரு. அவர் சாவிச்சு சிரிச்சுன்னே செத்தாரு சொல்ல முடியாது.
அது எப்பயும் எடுத்த போட்டோ வருது. நம்ம வேற வேற பீரியட்ல கம்பேர் பண்ணுறது. கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான் சார். இந்த இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க, 4 பேர் எடுத்திருக்காங்க சார். நம்ம அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜடேஜா அண்ட் தென் சகல் எடுத்திருக்காங்க சார். 4 ஸ்பின்னர் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எடுத்து வைக்கிறாங்க ஃபேன்ஸ் சைடில், கிரிக்கெட் அனலிட்டிக் சைடில். ஒரு நடராஜனை உள்ளே எடுத்துட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்திருக்கலாமே நீங்கள். 4 ஸ்பின் பவுலருக்கு பதிலாக ஒருத்தருக்கு வந்து நீங்கள் நடராஜனை ரிப்ளேஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க சார். ஆமா, எனக்கே கூட இருக்கு. ஏன்னா இப்போ அஸ்வின் ரொம்ப ஃபேவரட் இருக்கு. அஸ்வின் வரல, இந்தியன் ஸ்பின்னரே இல்லை. வேர்ல்ட் கப்பே இந்தியாவில் வந்து ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் இல்லாம ஒரு சாரி இந்தியன் ஸ்பின்னர் இருக்கிறேன். ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் இல்லாம வேர்ல்ட் கப்பே ஆகணும். அதுக்கே கொஞ்சம் ஃபைனல் மேட்ச் அஸ்வின் ஆர்டர் பண்ணணும். இப்ப எனக்கு அஸ்வின் ஆடணும்னு தோன்றது, ரிங்கு சிங் கண்டிப்பா இருந்திருக்கணும்னு தோணுது. பட் என்ன பண்ண முடியும், நட்ராஜன் தான் இப்ப லவ்லியா போடுறாரு யார்கர்ஸ். இப்போ அஸ்வின் கூட பெட்டரா போடுறாரு. ஸோ அது பட் எனிவே, பட் அவங்க திங்கிங் ஒன்று, அது கொஞ்சம் நம்ம மரியாதை கொடுக்குறோம். இந்த திங்கிங்ல ஏதோ சில விஷயங்கள்ல ஆன்டிசிபேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. கலியில விட நட்ராஜ் டெஃபினட்டா ரிசர்வ், அதுல சந்தேகமே இல்லை. அது ஒண்ணு திட்டவட்டமா சொல்லுவேன். ரிசர்வ்ல கலியில் நோவேர் நியர் நட்ராஜ் இஸ் அ மச் சுப்பீரியர் போலர். ஸோ அது ஒன்று இருந்திருக்கலாம். சஹல் ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா லெவல் ஆடுவார், ஏன்னா ஒரே ரிட்டர்ன் பாஸ். அக்ஷர் பட்டேல் ஆடுறது டவுட். குல்தீப் ஜடேஜா அண்ட் சஹல் ஆடுவாங்க. ஓகே சார், ஓப்பனிங் ஆர்டரில் பார்க்கும்போது ஒரு குழப்பம் இப்போவுமே நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இருக்குது. ஏன்னா ரோஹித் சர்மா இருக்கிறாங்க, கோலி இருக்கிறாங்க, ஜெய்ஸ்வால் இருக்கிறாங்க. ஸோ யாரை ஓப்பனிங்கில் ஆட வச்சா நல்லா இருக்கும்னு உங்களோட ஒப்பீனியன் சார்? சரி, லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஆடுறது பெட்டர் இல்லையா? ஏன்னா நீங்க ஏற்கனவே 9 பேர் உள்ள வைக்கணும். இதுல லெஃப்ட் ரைட் நீங்க மாற்றி வேற யோசிக்கணும். ஸோ அந்த விதத்துல பார்க்கறச்சு ஜெய்ஸ்வால் ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு. விராட் கோலி ஆட ஃபாஸ்ட் ஸ்பின் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஆட முடியும். ஸோ அவர் எந்த டவுனும் வந்து ஆடலாம். ரோஹித் சர்மா இஸ் மோர் கம்ஃபர்டபுள் இந்த புக்ஸ் புல்ஸ்னால அவர் ஓப்பனிங் வந்து நியாயம். ஸோ ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் ஓப்பன். இந்த காம்பினேஷன் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுமா? உங்களோட கணிப்பு படி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் இதுக்கு மாதிரி நம்ம விளையாடி பார்த்தது இல்லை, எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும். இந்த மந்த் வந்து நீங்க என்கிட்ட கேட்கும்போது நம்ம 2 பேரும் இந்த வேர்ல்ட் கப் பல படங்கள் டெவலப்ஸ் இருக்கும், கவலைப்படாது. எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகும். சூப்பர் ஹிட் ஆகும் இல்லையா சார்? ஜெய்ஸ்வால் எந்த கேப்டனுக்கு ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. சஞ்சு சாம்சனுக்கு ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ரோஹித் சர்மாக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ரோஹித் சர்மாவும் எந்த பிளேயர் வந்தாலும் அழகா அவங்க மெருகேற்றி பியூட்டிஃபுல்லா கொண்டுறாரு மேல. ஒரு ஐபிஎல்ல 5 சாம்பியன்ஷிப் வச்சிருக்காரு. வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ஸ் எடுத்துன்னு போயிருக்காரு. ஒன் பேட் டே ஃபைனல்ஸ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரோஹித் சர்மா கிட்ட யாருக்கும் ஒரு கான்ட்ரவர்சியல் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அஸ்வினே அவருக்கு ரொம்ப ஃபேவரட் தான். அவர் எடுக்காம இருந்தே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு இல்லைங்களா சார்? சார் அப்புறம் நம்ம துபே அவரை இந்தியன் டீம் வந்து பாதுகாக்கிறது, அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மிடில் ஆர்டர்ல ஒரு பயங்கரமா ஹிட் அடிக்கிறதுல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அதே ரோலை வந்து கண்டிப்பா டெஃபினட்டா இந்தியன் டீம்லயும் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கப்படுது. ஸோ துபே அவரோட கேம் பிளே பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? துபே வந்தாலே எதிர் டீம்ல ஸ்பின்னர் எடுத்துறாங்க வாடாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஹைட் வேற, ரீச் எக்ஸ்ட்ரா, மீதி லெஃப்ட் ஹேண்டரோட ரீச் எக்ஸ்ட்ரா, அடிச்சா 6 தான். அந்த மாதிரி கேரண்டியா இருக்கு. அவன் ஒன்னே இந்த பவுன்ஸ் பண்ணுவாங்க. பட் அதையும் இப்ப லைனை விட்டு போய் தட்டுற டெக்னிக் வந்துட்டு இருக்கும். ஸோ டூபே வந்து டூபே சூரியகுமார் யாதவ் சேர்ந்தாங்க ரணகலமா இருக்கும். சூப்பரா இருக்கும் இல்லையா சார்? ஐ திங்க் ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாங்க 2 பேர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை சார். அப்படியே நம்ம இப்போ ஹார்திக் பாண்டியாவோட பிரச்சனைக்கு வரலாம் சார். அது சாரி பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் இந்த மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஆனதுலேருந்தே அவர் மேலே நிறைய அக்யூசியேஷன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிற கேள்வி ஹார்திக் பாண்டியாவுக்கு மேலே இருக்கு. இப்போவுமே நம்ம T20 வேர்ல்டு ஸ்குவாட்ல வைஸ் கேப்டன், அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார் வெரி வெரி பிரில்லியன்ட் கிரிக்கெட்டர், வெரி பிரில்லியன்ட். ஜிடிஏ விஷயம் இல்லாம புதுசா ஃபார்ம் ஆன ஒரு டீம் ஐபிஎல் சாம்பியன்ஷிப் அடிக்க முடியுமா? கேப்டன்சி மூலம் இல்லாம ஆர் கோஆபரேஷன் இல்லாம முடியாது. இப்ப சினாரியோல ஒரு சீனியர் கேப்டன் வந்து தனக்கு ஆடுறாருன்றதால ஏகப்பட்ட பிரச்சனைகள். இது நம்ம ரெட் ரூல்லயே நான் ஏற்கனவே சொல்றேன். பும்ரா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா 3 ஃபார்மர் கேப்டன்ஸ் பிளேயிங் அண்டர் 1 கேப்டன் 1 யங்ஸ்டர். அதுல பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் சால்வ் ஆயிடும். யாருக்குதான் ப்ராப்ளம் இல்லை. ஹர்திக் பாண்டியாவோட இன்வால்மெண்ட் எல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆகும். உங்களுக்கு 20 ஓவர்ஸ்ல ஸ்ட்ரைக் ரேட் முக்கியம்னா ஹர்திக் பாண்டியா ஆடணும். பிளஸ் சிராஜ், பும்ரா, ஹர்ஷ்தீப் வச்சிருக்கோம். அதுல 2 பேர் லெவல் ஆடுவாங்க. ஹர்திக் will be used as a bowler. ஓகே, அந்த சிப்பின் நடத்துற அந்த 4 ஓவர். அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவர் ரோஹித் சர்மா கீழே ஆடியவர் தான். இந்த பிரச்சனைகள்லாம் ஓரம் கட்டிட்டு இந்தியான்னு பார்த்து சூப்பரா ஆடுவாங்க.
வருவாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம இந்தியன் இந்த ஸ்குவாடு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் சொன்னாலுமே ஒரு ப்ராமிசிங்காக இருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம அவங்க விளையாட்டை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற ஒரு டீமாக தான் இருக்குது. ஆனாலுமே சின்ன சின்ன இந்த குறைகள் வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இந்தியன் டீம் ஏதாவது அஃபெக்ட் பண்ணணும்னு நீங்கள் ஏதாவது யோசிக்கிறீங்களா சார்? இந்தியாவை பத்தியே வேர்ல்டு பூரா ஒரே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் இல்லையா? கோவிட சரியா ஹேண்டில் பண்ணல, நம்ம கவலைப்பட்டோமா, தானே பெஸ்ட், எல்லாத்தையுமே நம்ம தான் பெஸ்ட். மீதி பேர் நம்மளை பத்தி பேசிட்டு வரைக்குமே நம்ம எல்லாம் பெஸ்ட் தான் எப்பவுமே. ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் போதும் இருக்கும் நம்மளால. அதனால இப்போ யாருக்கு ஹேட் இல்லை? சிஎஸ்கே ஹேட் பண்றாங்க, தோனியே ஹேட் பண்றாங்க, எல்லா ஃபார்மேட்லயும் கலைக்குன்னு வேர்ல்டு நம்பர் 1 இன்டர்நேஷனல் இருக்கிற கேப்டன்ஸே ஒருத்தருங்கிற ஒருத்தருக்கே ஹேட்லாம் இருக்குன்னா அது நம்ம தவிர்க்க முடியாது. அந்த காலத்துல நீங்க இதுல நம்ம மித்தாலஜியில பார்க்கும்போதே ராமர் லக்ஷ்மணர்கள்லாம் வந்து எதிரில் இல்லையா, ராட்சசர்கள்லாம் இல்லையா, இந்த நேரம் அது எந்தே கிடையாது. இதெல்லாம் தாண்டி தாண்டி போக வேண்டியதுதான். உங்களுக்கு பிடிக்கிற விஷயம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, இதுக்கு எந்தே கிடையாது. இதெல்லாம் யோசிச்சிருந்தோம்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. லெட் அஸ் டூ ஆர் பெஸ்ட் ஃபார் தி கண்ட்ரின்னு நினைச்சு போக வேண்டியதுதான். உண்மை, கரெக்டாக சொன்னீங்க சார். அந்த நம்ம சிராஜை பற்றியும் இங்கே நம்ம கொஞ்சம் பேசி ஆகணும் சார். சிராஜோட செலெக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரோட தேர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சிராஜ் வந்து இப்போ நீங்க நினைக்கலாம், இப்போ வந்து ஐபிஎல் ஃபார்ம்ல இல்லைன்னு நினைக்கலாம். பட் ஸ்ரீலங்காவை வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் 50 ஆளுக்கு ரொம்ப 6 for 12 எடுத்தாள் அவர். அவர் நம்ம கன்சிடர் பண்ணி தானே ஆகணும். ஸோ அவர் வந்து கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் போலர் அவரு. பும்ரா ஆப்வியஸ்லி த பெஸ்ட், உலகமே பயப்படுது அவருடைய த்ரோவர் வந்து. ஸோ இஸ் த பெஸ்ட். அதனால நமக்கு எப்படி சுத்தி சுத்தி பேசினாலும் we have a very good combination. We may have better players who have not been selected, but the current squad is brilliant. இதுல வர 11 fantastic 11 இருக்கும் இல்லைங்களா சார்? ஸோ இப்போ நம்ம பிச்சஸையும் பார்க்கணும். இப்போ நம்ம டீம் விளையாட போகிற கிரவுண்ட் எங்கெங்கே இருக்குது? வெஸ்ட் இண்டீஸ், அமெரிக்காவில் விளையாட போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிச்சஸ், இப்போ அமெரிக்காவில் நியூ பிச்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஸோ அங்கே இருக்கக்கூடிய பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. வெஸ்ட் இண்டீஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி விளையாண்டுருக்கோம் நம்ம. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை பற்றி தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி டீம்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க சார். ஆமா. ஸோ ஒரே சட்டம் வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆகி கொஞ்சம் மேல வரும். அதனால நம்ம ஏர்லியர் ஃபார் எக்ஸாம்பிள் சூரியகுமார் யாதவ் போனோம் இப்படின்னு ரொம்ப கஷ்டம். அங்க பிச்சை ஸ்டடி பண்ணாம நீங்க இறங்க முடியாது கோதாது. ஸோ அங்க வந்து வார்ம் அப் மேட்சஸ்லேயே தெரிஞ்சிடும் பிச்சை எப்படி இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். பேக் ஃபுட் கொஞ்சம் நல்லா ஆட தெரியும். பவர் பிளேல ஃப்ரண்ட்ல போயிட்டு நல்ல ரன் ரேட் போகணும்ட்டு ஏர்லியா நீங்க 2-3 வீக் போயிடும், மேட்ச் போயிடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 6 overs will be very very crucial அங்க ஆடும்போது. ஓகே சார், ரிஷப் பண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷனை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் திருப்பி இந்த ஐபிஎல் வந்திருக்கிறாங்க. செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. கேப்டனாகவும் ஒரு கடமை அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாரு, பார்க்குறது தெரியுது. அவரோட பிளே இந்த சீசனில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? T20 வேர்ல்டு கப்பில் அவர் எங்கே போனாலும் சேம் பண்ணுவார், டெஸ்ட்ல போனாலும் சேம் பண்ணுவார், ஓடிஐலும் சேம் பண்ணுவார். இப்போ ரிஷப் பண்ட்டுக்கான ஒரு ஆக்சிடென்ட் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. நம்ம இங்க தடிக்கு விழுந்து ஒரு நகம் பிஞ்சு போச்சுன்னா ஃபர்ஸ்ட் புக்ஸ்ன்னு 10 பேர் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. அவர் உயிரே போற ஸ்டேஜ்ல ஒரு ஆக்சிடென்ட். அதுல அவர் யாருன்னே தெரியாத ஒருத்தர் காப்பாற்றி போயிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ ரிஷப் பண்ட் கிரிக்கெட் அவுட்டு போயாச்சு, அவ்வளவுதான். நிறைய பேர் ரைட் ஆஃப் பண்ணிருப்பாங்க. அந்த டாக்டர் ரைட் ஆஃப் பண்ணல, அவர் திரும்பி வருவார். அந்த டீம் ஆஃப் டாக்டர் சூப்பரா ஒர்க் பண்ணாங்க. ரிஹாபிலிட்டேஷன் ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிச்சு. பண்ணி அவருக்கே கூட கான்பிடன்ஸ் போயிருக்கு, திருப்பி நடக்க முடியுமான்னு யோசிச்ச ஒருத்தர் ஓட ஆரம்பிச்சு 120 ஸ்குவாட் கீப்பிங்ல போட்டு திருப்பி கீழே விழுந்து 6 அடிச்சுக்கிறார் ஃபைன் லெக்லன்னா. இந்த ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இந்தியனுக்கான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா தெரியல? இன்ஸ்பிரேஷன் சார், உண்மையிலே அவ்வளவுதான். இந்த மாதிரி பிளேயர் இருக்கிற வரைக்கும் இந்தியன் ஃபிளாக் வில் பி ஃப்ளைங் ஹையஸ்ட். அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. வெரி ட்ரூ சார். சீரியஸ்லி அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா இவ்வளோ அடிகளை தாண்டி இன்னமும் இந்தியன் டீமில் செலக்ட் ஆகிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் சார். சார் இப்போ உங்களோட பிளேயிங் லெவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சார். பாக்ஸி அவர்களோட பிளேயிங் லெவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டுக்கலாம் சார். ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் 4 ஷோர். ரிஷப் பண்ட், ஜடேஜா, குல்தீப், சஹல், சிராஜ், பும்ரா. அவ்வளோதான். ஆயிடுச்சு சார், கரெக்ட் ஆயிடுச்சு. ஐ திங்க் இந்த ஸ்குவாட் யாரும் மிஸ் ஆகிற மாதிரி இருக்காங்களா சார்? ஏதோ 1-2 மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. 2 ஸ்பின்னர்ல ஒருத்தருக்கு மேல ஹர்திக் பாண்டியா ஆடுவதுக்காக நமக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை. அதனால சிராஜ், பும்ரா அண்ட் சிராஜ் கூட டவுட். ஹர்ஷ்தீப், பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா will be the bowling trio. ஸ்பின்ல வந்து ஜடேஜா, குல்தீப் அண்ட் சஹல். இப்போ 6 ஆச்சு. 12 வருதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபைனல் தான் கரெக்டாக சொல்ல போவாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ்,
சிவம் டூபே வேற விட்டுடலாம். அதான் ஆமா ரொம்ப சார், சிவம் டஃப். மறந்துடும். நம்ம போயிட்டு ஆமா. ஸ்டைல்ல பேசணும்னா கரெக்டா. ஆமா, கரெக்ட் சார், கரெக்ட் சார். இந்த பிளேன்ல இந்த இதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தேங்க்யூ சோ மச் பாஸ்கி சார். ஸோ Thank you பிஸியான very much. டைம்லயும் We had a great time. தேங்க்யூ. I always have a great fun time with Red Noon. So மறுபடியும் சந்திப்போம் and definitely success கண்டிப்பா story sir. பேச போறோம் வேர்ல்ட் கப்ல. சூப்பர் டூப்பர் விஷஸ் ஃபார் Definitely ஆல். sir. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.